ஒரு 8000 9,000 பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி வாங்கணும் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு சாரா டெக். நம்ம இன்றைக்கி டார்கெட் அப்படிங்கிற ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிவி பார்த்திங்கன்னா இதுதான் 32 இன்ச்சுக்கான ஆண்ட்ராய்ட் டிவி டார்கெட் அப்படிங்கிற பிராண்டோடது. ஸோ அதோட ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த டிவியில் இதோட ஹார்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக வர ஏவி பின்ஸ், அப்புறம் அது இல்லாமல் ஒரு லேண்ட் போர்ட், 2 HDMI, 2 USB போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ வீடியோ போர்ட் மட்டும் கிடையாது, அதுக்கு பதிலாக நமக்கு 2 HDMI, 2 USB கொடுத்துருக்காங்க, ஒரு லேண்ட் போர்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ரிமோட் பார்த்திங்கன்னா ஒரு இந்த பட்ஜெட்டுக்கு இதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கான பட்டனும் பார்த்திங்கன்னா ரிமோட்லேயே நம்ம கொடுத்துருக்குது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நாங்கள் வந்து முக்கியமாக அது வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் யூஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருந்தோம். ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு மானிட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்த ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஹோல்டர் எங்களுக்கு வந்து அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இல்லாததுனால நாங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு ஹோல்டர் ஒன்று வாங்கிட்டோம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அது. ஸோ நம்ம செவத்தில் 4 ஸ்க்ரூ பண்ணிட்டு இதை அப்படியே இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 150 200 அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் டிவியோட செட்டிங் பற்றி பார்த்துருவோம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் ஸ்டோரேஜுக்காக ஒரு 4 GB கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆண்ட்ராய்ட் டிவி அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் அது ஓகேவாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக உள்ள செட்டிங்லாம் நீங்களே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக நமக்கு பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கொடுத்துட்றாங்க, வைஃபை கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செட்டிங்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிலது இருக்குது. ஸோ நம்ம செட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஓகே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதோட OS வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர் OS இதில் யூஸ் பண்ணியிருக்க OS வந்து பார்த்திங்கன்னா ரிவர் OS, ஓகேங்களா. ஸோ அதோட டீட்டெயிலாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ நார்மலாக இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்க செட்டிங். ஸோ எல்லாமே நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இதில் 2 HDMI கொடுத்துருக்கனால நம்ம ஒரே நேரத்தில் கூட 2 டிவைஸில் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரிமோட் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு HDMI 1 வேணுமா 2 வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ரிவர் OS டிவி ஆன் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம டிவி ஆன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆன் ஆகும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ ஆன் ஆகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகுது. ஸோ நமக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி நான் ஃபீல் பண்ணுறேன். சின்ன சின்ன இஷ்யூ தானே தவிர பெரிய இஷ்யூலாம் கிடையாது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிவி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. மற்றபடி இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இதில் ஓரளவு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நிறையா ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டிவி ஃபுல்லாக ஓப்பன் ஆனதுமே இந்தமாரி தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே அதிலேயே தெரியும், ஹோம் கொடுத்துருப்பாங்க, மூவிஸ், ஷோஸ் கொடுத்துருப்பாங்க, லைவ் டிவி அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா செட்டிங் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் ஈஸியாக அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா A+ கிரேட் 0 டாட் பேனல் அப்படிங்கிற நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பிரைட்னஸோட அளவு பார்த்திங்கன்னா 300 nits அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் எல்லாம் பெருசாக எந்த இஷ்யூ கிடையாது, நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லாவே இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக உள்ள ப்ராட்பேண்ட் ஒரு 500 பட்ஜெட்டில் வரக்கூடிய ஒரு 15 Mbps ப்ராட்பேண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு ஆப் இதில் ஓப்பன் பண்ணும்போது அது எவ்வளோ ஸ்பீடாக ஓப்பன் பண்ணி நீங்களே பாருங்கள். ஸோ சவுண்ட் குவாலிட்டிலாம் ஓகே தான், ரொம்ப பேஸ் கிடையாது, ஆனாலுமே டீசெண்டான சவுண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல சவுண்டே கொடுத்துருக்காங்க. ஸோ யூடியூப் ஓப்பன் பண்ணி நம்ம இதில் இதெல்லாம் சர்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம ரிமோட் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். பட் அது ஸ்லோவாக தான் பண்ண முடியும். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ அவ்வளோ ஸ்பீடெல்லாம் பண்ண முடியாது, நம்ம ஒவ்வொரு லெட்டராக தான் டைப் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் மோட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரிமோட்டில் உள்ள கீஸை வச்சு மவுஸ் மோட் அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் அதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இல்லை, நார்மலாக தான் இருக்குது. நம்ம அதுக்கு வந்து பட்டனே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வரது பார்த்திங்கன்னா கலர் வைஸ் பார்த்திங்கன்னா இதில் பெருசாக இந்த இஷ்யூ கிடையாது, டீசெண்டாக தான் இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட முடியாது, ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட முடியாது. இந்த பட்ஜெட்டுக்கு இதில் வந்து என்ன நம்ம எதிர்பார்ப்போமோ அதை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க சாரா டெக் சேனல். என் பேர் சிவா. நம்ம சேனலில் டெக், கேஜெட்ஸ், அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க. ஸோ தொடர்ந்து டிவி பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் Amazon, Netflix எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள்ட்ட அக்கௌண்ட்லாம் இருக்குது அப்படின்னாக்க தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பிளுக்காக இந்த ஹாட்ஸ்டார் ஆப் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் லைவாக பார்க்கலாம் அது எப்படி டவுன்லோட் ஆகுன்னு சொல்லிட்டு. ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆகி நார்மலாக நம்ம ஃபோனில் பண்ணுற மாதிரி தான் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிடும், நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, கொஞ்சம் லென்த்தாகவே போகுது அப்படிங்கிறதுக்காக வீடியோ லென்த் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். பட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அப்பப்போ. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்க ஆப்ஸ். நம்ம இதில் வந்து எதை வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் டிவி அப்ளிகேஷன் நமக்கு இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நம்ம எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த டிவியில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓரளவு பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நான் ஃபேஸ் பண்ண 2 மைனஸ் என்னென்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த டிவி வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ ஒரு சில டைம் ஆன் ஆகிறப்போ, ஒரு சில டைம் வந்து ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அது ஒரு மைனஸ் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கு வந்து வாரண்டி ஃபஸ்ட்டு வந்து 6 மந்த் தான் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா 8500 நம்ம வாங்குகிறோம், ஆனாலுமே வந்து வாரண்டி 6 மந்த் தான் தரேன்னு சொல்கிறாங்க. அதுலேயுமே வந்து டிஸ்பிளேக்கு மட்டும் தான் வாரண்டி தருவோம், ஃபுல் டிவிக்கு தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மற்ற பிராண்ட்லாம் 1 இயர் ஆஃபர் பண்ணுறப்போ இவங்க வந்து 6 மாதம் தான் தருவோம், அதுவும் வந்து டிஸ்பிளே மட்டும் தான் வாரண்டி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் தெரிஞ்ச டீலர் அப்படிங்கிறதுனால பேசி 1 இயர் வாங்கியிருக்கோம். ஸோ வாரண்டி மினிமம் 1 இயராவது கொடுத்தாங்கன்னா ஓகே, இல்லை 6 மந்த் தான் தருவோம், அதுலேயும் டிஸ்பிளேக்கு மட்டும் தான் தருவோம் அப்படின்லாம் சொன்னாங்கன்னாக்க கண்டிப்பாக வாங்காதீங்க. நம்ம 8500 9000 ஒரு டிவி வாங்கணும், அதுக்கு 1 இயர் கூட வாரண்டி இல்லைனாக்கா பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அதுக்கப்புறம் நம்ம நிறைய எதிர்பார்க்குறோம் அப்படின்னாக்கும் நமக்கு இந்த பட்ஜெட்டில் என்ன அவங்களால கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. பட் இந்த டிவி எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்குற வாரண்டியில் தான் இருக்குது. ஸோ வாரண்டி விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி இது வந்து ஓரளவு ஓகே தான். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டிப் என்னென்னா, இதை வந்து மானிட்டராக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இது வந்து 3 மீட்டர் கேபிள் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். 5 மீட்டர் கேபிளோ இல்லை 10 மீட்டர் கேபிளோ போட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் ஆகாது. ஒரு வேவ் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டோம். ஸோ மானிட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 3 மீட்டருக்கான கேபிள் இருக்கிற லென்த்தில் மட்டும் இந்த டிவியை ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லைனாக்கா அது கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் தான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு யாராவது லோ பட்ஜெட்டில் டிவி தேடிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க இந்த வீடியோ உங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இதுமாரி இன்னும் நிறைய டெக் வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Solutions. I wish you loved me like I love you. It's stupid when I'm alone with you. I never feel lucid. I wish I wasn't struck by Cupid. I wish when I first saw you I knew this. When I'm with you I feel so useless. I feel diluted. My heart's been wounded.